நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து நம்ம அடிப்படை தேவைகள் வந்து நமக்கு பூர்த்தி ஆகிருக்கும். அதாவது வீடு, தேவைக்குண்டான காசு, சாப்பாடு எல்லாமே பூர்த்தியாக இருக்கும். இந்த ஒர்க் பிளேஸில் நமக்கு ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். சரி, நமக்கு அடிப்படை தேவை எல்லாமே கவர் ஆகியும் வந்து ஏன் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லைன்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து இந்த கேள்வி வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு விதமான கேள்வியாக இருக்கும். இப்போ அடிப்படையாக வந்து ஆப்ரஹாம் மாஸ்லோ வந்து ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்னு ஒரு பிரமிட் தியரி வச்சுருக்காரு. அதில் வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து எதனால் ஃபுல்ஃபில்மெண்ட் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பிரமிடில் வந்து நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம், எதனால் எந்தெந்த இடம் நம்ம எந்தெந்த கேட்டகரி வந்து நம்ம அடையாதனால நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிரமிட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆப்ரஹாம் மாஸ்லோவுடைய ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரஹாம் மாஸ்லோ வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ஸோ ஹியூமனோட மோட்டிவேஷன் வந்து எந்த அடிப்படையில் இருக்குன்னா வந்துட்டு இந்த 5 ஃபேஸஸில் தான் இருக்கும். முதல்ல வந்து ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், நம்மளோட அடிப்படை தேவைகள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து அடிப்படை தேவையே ஃபுல்ஃபில் ஆகலங்கும் போது வந்துட்டு நம்ம அடுத்த கேட்டகரிக்கே யோசிக்க மாட்டோம். அதாவது நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணுறதாகட்டும், என்னோட முழு பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணணும்னா நம்ம யோசிக்க மாட்டோம். அடிப்படை தேவையை மட்டும் பூர்த்தி பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட எண்ணம் இருக்கும். ஸோ அடிப்படை தேவையை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா வந்து அடுத்தது வந்து நமக்கு வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ அதனால தான் வந்து இப்போ ஒர்க் பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபைனான்ஷியலாக ஒரு சில பெரிய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃபைனான்ஷியலாக வந்து எம்ப்ளாயீஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே அவங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி எப்படி கொடுக்க முடியும். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் ஸோ அவங்களோட ஹெல்த் செக்கப், ஆனுவல் ஹெல்த் செக்கப், ஃப்ரீ ஆனுவல் செக்கப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இது விஷயங்கள் கொடுத்து அவங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அது ரெண்டாவது விதமாக இருக்கும். ஸோ இந்த 2 இதுவும் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் வந்து அடுத்ததான் வந்து நமக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம், ஸோ ரெக்கக்னிஷன். நம்ம பண்ணுற வேலைக்கு வந்து நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்குதா, அடுத்தவங்க மூலிமா நமக்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவுமே முக்கியமாக இருக்குது. கடைசியாக வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ இந்த அடிப்படை தேவைகள் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். நான் என்னவா ஆகணும், எனக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது, அந்த எபிலிட்டி மூலிமா என்னென்ன பண்ண முடியுன்றது இருக்கும். ஸோ அதை அடையிறது மூலிமா தான் வந்து நம்ம கம்ப்ளீட் செல்ஃப் ஆக்சுவலைஸ் பர்சனாக இருப்போம். ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து நம்ம கீழே உள்ள இதெல்லாம் பூர்த்தி பண்ணி போகிறது, அந்த சீக்வென்ஸில் போகிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நிறைய நேரங்களில் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் நம்ம பண்ணுற வேலை நமக்கு பிடிக்காமல் பண்ணிட்டுருப்போம். ஆனால் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நம்ம ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மீதி விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இல்லைனா பேரலாக வந்து ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு நம்மளோட க்ரியேட்டிவ் பர்சூட்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இந்த கேஸ் வந்து எல்லா டைம்லேயுமே அதே மாதிரி இருக்கிறது இல்லை. இது வந்து ஒரு கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்காக வச்சுருக்காரு. இப்போ நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு அடிப்படை தேவையே பூர்த்தியாக இருக்காது, ஆனால் அவங்க அவங்களோட முழு பொட்டன்ஷியல் க்ரியேட்டிவ் பர்சூட் என்னவோ அதை நோக்கி போயிட்டுருப்பாங்க. பட் இந்த கான்செப்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், அடுத்து எதை நோக்கி போகணும், இப்போ எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லைனா வந்து எதனால் நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலை, எந்த இடம் எனக்கு அன்மெட்டாக இருக்குது, பூர்த்தி ஆகலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தியரியை வந்து கம்பெனியில் வந்து ஆர்கனைசேஷனில் வந்து எம்ப்ளாயீஸுக்கு வந்து எந்த மாதிரியான ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணணும், ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா எந்த நீடு வந்து அவங்களுக்கு மீட் ஆகலைன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தியரி பார்க்கணும், நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம அடுத்து என்ன பண்ணணும், ஒரு இடத்துல நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா வந்து எந்த ஏரியாவில் நம்ம கவனம் செலுத்துறதுக்கு வந்து இந்த தியரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிரமிடில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, அடுத்து எந்த கேட்டகரிக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.